இன்று நடைபெறுகின்ற நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் சிறப்பாக இந்த முகாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து டிஎம்ஐயா. எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்க அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாத ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கும்போது கூட தன்னோட ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை வித்தாவது இந்த கேம்பை நடத்தியே ஆவேன் அப்படின்னு ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தர்மாவை வந்து எனக்கு ஒரு 2-3 கேம்பாகவே நான் பார்த்துட்ருக்கேன். எந்த ஒரு ஆக்சிலேஷனும் இல்லாமல் அந்த கேம்பில் தொடர்ந்து இருப்பாப்புல. அதை அப்போலாம் நம்ம ஸ்கூலில் இருந்தாப்புல. அதை தாண்டி இப்போ வேறு ஸ்கூலுக்கு வந்தாலுமே அந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காப்புல. நான் கூட இந்த டீமில் சேர்ற வரைக்கும் இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிறாப்புலன்னு நினச்சேன். ஆனால் டிஎம்ஐ எப்படி வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே வந்து ஒரு வாரம் ஜாலியாக இருக்கலான்னு ஒரு கேப்பு கண்டுபிடிச்சி வந்திருக்காப்புலையா, அதேமாரி தர்மாவும் கண்டுபிடிச்சி வந்திருக்கான்னு இப்போ இந்த டேபிளில் உட்காந்துருக்கும் போது தான் சொல்கிறான். இப்போ அடுத்து இந்த பட்டிமன்றத்தில் நிறைய பேசினாங்க, அவங்களுக்கான பதில் சொல்லணும். சரி பார்ப்போம். முதல்ல விஆர் சார் வரல, அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏஎம்கே சார் கடைசி நிமிஷத்துலலாம் வரல. அவங்களுக்கு பதிலாகவும் நாங்கள் யாரை இறக்கியிருக்கோம், ஒரு ஸ்டார் பிளேயர் தான் இறக்கியிருக்கோம். எது அன்எக்ஸ்பெக்டடாக வந்தாலுமே அவங்களோட ஸ்பீச்சுக்கான ஒர்க்குங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். ஆனால் விஆர் சார் ஏஎம்கே சாராவது கடைசி நிமிடத்தில் தான் வர முடியலன்னு ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். விஆர் சார் நேற்று சாயங்காலமே சொல்லிட்டாரா நான் வரலன்னு. அவர் எங்கே போனாருன்னு தெரியல. சும்மைன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே திரும்பி டோர் திறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்துங்க. அடுத்து டிஎம்ஐயா வந்து நிறைய பேங்க் பேர்லாம், ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கே இத்தனை பேங்க் இத்தனை இடத்துல இருக்குமான்னு தெரியாது. இவருக்கு ஏன் இத்தனை பேங்க்? சம்பளம் வர்றது ஒரு அக்கௌண்ட், அதை வாங்கிட்டு செவனேன்னு செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. கடை திறந்து வச்சிருக்கிறவங்க கடையிலலாம் போய் கடை வாங்கினா அது யார் தப்பு? திறந்து வச்சிருக்கிறவன் தப்பா, வாங்கினவன் தப்பா? உங்க தப்பு. அவனை தாண்டி அவ்வளோ பேங்கையும் நீங்க சொல்லிவிட்டு கடைசியாக கார்டு கொடுத்ததுனால தான் நான் வாங்கினேன். கார்டு என்ன அவன் கடை வாங்க சொல்லி கொடுத்தான்? வச்சுங்க, வேணும்னா பயன்படுத்துங்கன்னு சொன்னான். உங்க விடாம எல்லா கார்டையும் வாங்கி நான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்புறம் வராமல் என்ன பண்ணுவான்? கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டினா தானே விடுவான் உங்களை. கடனை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு 17 இருக்குன்னா எப்படி விடுவான்? அதெல்லாம் விட மாட்டானுங்க. அடுத்து டிஎம்ஐ வாழ்க்கையில வந்து எப்பதான் சொன்னாரு, எனக்கு சுகமே இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணதே ரொம்ப வருத்தமா இருக்குன்னாரு. அவங்க மாமனார் இந்த பொண்ணு ஏன் கொடுத்தோம்னே யோசிச்சுட்டு தெருவா சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல அடுத்த பொண்ணு இருந்தா அதையும் போய் கேட்பாரான். எவ்வளவு தைரியம்பா, அதுலயும் ஒரு சுகமா இருக்கும் அப்படின்னு தானே அவர் போறாரு. ஏன் அதை அப்புறம் அவர் விட்டுட்டு இருக்க வேண்டியதானே? வேண்டாம், வேணா சாமியாரா போக வேண்டியதானே? நித்யானந்தா தனியா ஒரு தீவே வாங்கி வச்சிருக்கிறாரு. வாங்க வாங்கங்கிறாரு. இவரு தான் தமிழ் நல்லா தெரியும்ல. அங்க போய் ஒரு கோப்பா சேவை சேர வேண்டியதானே? அங்க போய் அந்த தீபை வந்து பெருசாக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு. ஆனா வந்து வாழ்க்கை சுகமா இல்லை, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுமாரி இதுல சுகமா இருக்குங்கிற அணியில உட்காந்துருக்க ஆள்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலே, இதுல கஷ்டம்னு சொல்லலாம். டீம்ல உட்காந்துருக்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணாலே. இதுல இந்த விபி சார்லாம் எங்க போனாலும் 4 பக்கத்துக்கு கவிதை சொல்றாரு. சரி, காதலிக்கிற காலத்துல இருந்து கவிதையா சொல்லி கரெக்ட் பண்ணிருப்பாரு போல இருக்குன்னு பார்த்தா அதே கடை வாங்கி சொல்லி தான் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வந்து உண்மையெல்லாம் வெளியே கொண்டுகிட்டு இருக்கிற மேடத்துக்கு போன் அடிச்சு சொல்லி ஒண்ணுது ஒரு நாளைக்கு. இப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப புலம்புறாங்க, வேலை பார்க்க முடியல அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு பசங்கள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. ஆனால் யாராவது இந்த வருஷத்தோட ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாங்களா? இது யாராவது விஆர்எஸ் பிளானில் இருக்கா கேளுங்க. அதெல்லாம் கிடையாது. அடுத்த வருஷம் முதல் நாளுக்கே வந்துடுவாங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பசங்களை யார் வேணும் யார் வேணாம் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு அங்கே வந்துடுவாங்க. அந்த பசங்களோட இன்னைக்கு உள்ள ஆக்டிவிட்டீஸில் என்ன சின்ன சின்ன சேஞ்சஸை கரெக்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையை. தவிர வர்றவன்லாம் காந்திஜியாக வந்தால் எதுக்கு பள்ளிக்கூடம்? அவன் இப்படிதான் இருப்பான். அவனை சரி பண்ணி அவனை நீங்க நல்வழிப்படுத்தும் போதுதான் அந்த ஆசிரியர் பணியை வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புனிதமான பணியா மாறும். வர்றவெல்லாம் காந்திஜியா வந்துட்டா வெறும் போர்டு இருக்கு, அவன் படிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அவனை நீங்க எதுக்கு உங்களுக்கு அரசு வந்து இவ்வளவு காசு கொடுத்து நம்ம எடப்பாடி சொல்ற மாதிரி 1 லட்ச ரூபா வாங்குறாங்க, 1.5 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னு அவ்வளவு சம்பளம் கொடுத்து ஏன் இங்க வைக்கிறாங்க? அந்த சம்பளம் கொடுக்கறது அந்த பசங்களை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ ஜிவி சார் வந்து நிறைய புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜிவி சாரோட அதுலேருந்து ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ஜிவி சார் வந்து நம்ம ஓல்டு பாய்ஸ் வெளியில் போகிற பசங்களோட அதிகமாக கான்டாக்டில் இருக்கிற பெரிய கேஆர் சார் எல்லாம் வந்து கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கேஆர் சாரை பார்த்தா எல்லாரும் வருவாங்க. ஆனால் ஜிவி சாரோட இன்னையோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஒரு 4000 பசங்க 5000 பசங்க நம்ம பசங்க தான். அது நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வெளியில் போன பசங்க மட்டும்தான். அது அவரோட இருக்க ஒரு கனெக்டிவிட்டி. அதை நான் என்றைக்குமே ஜிவி சார்ட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு போஸ்ட் போட்டாலே அது வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு
அவர் வந்து அந்த பசங்களோட கண்டினியூட்டியை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, எந்த ஒரு கண்டினியூட்டியும் இல்லாமல் இல்லை அப்படின்னு. அதுமாரி பட்டுக்கோட்டை பாட்டு பாடினாரு, விவசாயம் வந்து இன்னைக்கு லாபமா இல்லை அப்படி இப்படின்னு. நீங்க இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு வாங்க, பட்டுக்கோட்டையெல்லாம் இன்னைக்கு பாடினாரு, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம கீரைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்க, வெறும் கீரை வச்சே ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கிறான். விவசாயத்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்துல நிறைய மெத்தட்ல இன்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணி நிறைய லாபங்கள் எடுக்கிறாங்க. இன்னும் நான் அதே பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல தான் பண்ணுவேன், அதுக்கு நிறைய செலவாகுதுன்னு அப்படி இருக்கிறது வந்து நம்ம கிராமங்களோட நிலை மட்டும்தானே தவிர, இதை கொஞ்சம் அர்பன் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க எவ்வளோ டெவலப் பண்ணி நிறைய கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குஜராத்தில் நினைக்கிறேன், ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியாவில் பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற மில்க் பிஸ்னஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. அது ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க நினச்சிருந்தா ஃபாரின் கண்ட்ரீஸில் எவ்வளோ லேக்ஸில் சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஃபார்மிங்கில் எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக எவ்வளோ அதிநவீனமாக செஞ்சு அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நம்ம தர்மாவே இருக்கிறாரு, அக்ரியில் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருப்பார். சரி அதை எதாவது பண்ணலான்னா அதை விட்டுருவாப்புல, வேற எங்கேயாவது போய் சுற்றிட்டு சும்மா வந்துட்டு எனக்கு சுமையாக இருக்குன்னா செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செஞ்சாதான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்துலலாம் எங்கேயாவது போய் ஊரை சுற்றிட்டு வந்து அப்புறமா சிரமமாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? இதே ப்ரிலிம்ஸு யூபிஎஸ்சி கிளியர் பண்ண பையன், ஆனால் அடுத்ததுலேருந்து குரூப் 4 கூட ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. ஆனால் கடைசியாக வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்புறம் கஷ்டமாக இல்லாமல் எப்படி இருக்கும்? ஒழுங்காக யூபிஎஸ்சி கிளியர் பண்ணதோட உட்காந்து படிச்சிருந்தா அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கலாம், அதை விட்டுட்டான். அடுத்து 16 பிள்ளை பெற்றிருந்தோம், இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளையே வந்து சிரமமாக இருக்குங்க. நீங்கள் 16 பெற்றதோட விளைவு தான் இன்னைக்கு இப்படி இருக்கு. நீங்கள் அன்னைக்கே 1-2 நிப்பாட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இங்கே இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் 16-20 பெற்று விட்டதுனால தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இங்கே நிறையா இருக்கு. அதுமாரி அந்த ப்ரெக்னென்சி பற்றி சொன்னாங்க. நிறைய பேர் வந்து முன்னாடியெல்லாம் வந்து சிசேரியன் இருக்காது, நார்மல் டெலிவரி இருக்கும்னு. அதில் எவ்வளோ டெத்து ரேஷியோ இருக்குங்கிறத பார்க்கணும். எவ்வளோ குழந்தைகள் வெளியில் வராமலே இறந்து போனது, எவ்வளோ எமர்ஜென்சி டெத்தஸ் அப்போல்லாம் இருந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் 90 to 95% வரைக்குமே காப்பாற்றிடுறாங்க. அதுமாரி ஒரு காலத்துலலாம் வந்து குழந்தை பிறக்கலை அப்படின்னா அவங்கள எந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எவ்வளோ மாறி ஒருத்தர் குழந்தையே இல்லைன்னா கூட அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் வச்சு அவங்களோட லைஃப்பையும் உன்னதமாக தான் மாற்றிருக்கிறாங்க. அதை பாருங்கள், இன்னைக்கு அந்த வாழ்க்கை முறைங்கிறது ரொம்ப சுகமாக மாற்றிருக்கு. நீங்கள் பழைய காலத்திலே இருந்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை இன்னைக்கு பார்க்கறதுனால தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து சுமையாக தெரியுது. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி படி பாருங்கள். நீங்கள் எல்லாரையும் சொல்கிறீங்க தலைப்புக்குள்ளே வரலன்னு போய் பட்டுக்கோட்டை பாட்டை பாடிட்டு ஹிரோஷிமா நாகசாகி 1900 நடந்ததெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ நடக்கிறதுக்குள்ளே வாங்க சார். இன்னைக்கு எத்தனை மெடிக்கல் எமர்ஜென்சி எவ்வளோ காப்பாற்றி எவ்வளோ நல்லா ஆக்கப்பூர்வமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு வியாதிகள் வருது, இன்னைக்கு நமக்கு நிறைய வியாதிகள்னால நம்ம அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னா வியாதிகளை தாண்டி நம்மளோட அறியாமை தான் நிறைய விஷயத்துல இருக்கு. எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்களோ அதை தான் நம்ம செய்கிறோம். இன்னைக்கு வந்து மாணவர்கள் இருக்காங்க, ஒரு சில ஹேண்ட்ஸ் போடக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் எத்தனை பேர் கேட்குறான்? அதை திரும்பி போய் செய்கிறான். அதை செஞ்சால் அந்த வியாதி வரும்னு தெரிஞ்சாலும் செய்கிறான். அது வந்து மாணவர்களுக்கு இருக்க அறியாமை தான். அதை நம்ம எந்த அளவுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களை சரி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வாழ்க்கை சுகமாக மாறும். அதுக்காக இந்த வாழ்க்கையை வந்து சுமைன்னு சொல்லி அவனுங்க மனசில் இப்பயே ஏற்றாதீங்க. சுகமான சுமையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை அழகாக மாறும். சுமை மட்டுமே இருக்கிறது என்று நினைத்தால் வாழ்க்கை மிகவும் சுமையை கொடுக்கும் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன்.